மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான். அது செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், மிளகாத்தூள் குழம்புக்கு தேவையானது போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வானல் வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கரண்டியில் தான் ஊற்றுறேன். 3 ஸ்பூனு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன். பட்டை, லவங்கம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். coriander இருக்குன்னா வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக பொடி பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம தேங்காயை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதை இப்போ தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 அப்படி உடச்சி இப்படி ஊற்றிடுங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் கிளறணும், இல்லைன்னா வந்து அதெல்லாம் உடஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் நான். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை லைட்டாக கிளறி விடலாம். அப்படி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் தேங்காயை அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் முட்டை உடையாத அளவுக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை பாருங்கள், முட்டை நம்ம உடச்சி ஊற்றின முட்டை சூப்பராக இருக்குது. அதை நம்ம உடச்சி ஊற்றுனதும் கிண்டக்கூடாது. கிண்டலைன்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்மளுடைய உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.